ஹாய்! மீஷோல போட்டிருந்த ஆர்டர் வந்துருச்சுங்க. இதுக்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி எப்படி வந்திருக்கோ, ஏதோ வந்திருக்கோன்ட்டு ஒரு சின்ன பயம் வேற. எங்கே பொல பொலன்னு வந்துற போதோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாக்ஸ்க்குள்ளே நல்லா சேஃப்டியாகவே வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ஓப்பன் பண்ணேங்க. வேறு ஒன்றும் இல்லை, பைப்போடைய அட்டாச்மெண்ட்டு தான் வாங்கியிருந்தேன். என்னடா இதுக்கு போயா இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு தாங்க பில்டப்பே. ஏன்னா நான் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டேன்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு அட்டாச்மெண்ட்டு சின்னதாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. உடஞ்சிருக்கான்னுட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா மிர்ரரால் கொடுத்துருக்காங்க. எதுவும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. சரி, ரொம்ப ஆர்வத்தோடு போய் அட்டாச் பண்ணலான்ட்டு போயிட்டேன். படுற கஷ்டத்தில் இந்த ஹிப்பைன்னு ஒன்று இங்கே பாருங்கள். என் ஜிங்க்கு எங்கே இருக்குது, அந்த டேப் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நான் எப்படி பாத்திரம் விளக்குறது இதில் ஒவ்வொரு டைமும் நான் குனிஞ்சு தான் அந்த பாத்திரத்தை நான் வந்து கழுவணும். இப்படி ஓவராக குனிஞ்சு கழுவவும் எனக்கு ரொம்ப ஹிப்பெயின் அதிகமாகிடுச்சு. என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியல. சரின்ட்டு ஆசையாக இந்த அட்டாச்மெண்ட்டை எடுத்து திருவுறேன். இது எப்படி அட்டாச் பண்ணுறதுனே தெரியல. சரி, அதில் போயிட்டு வீடியோ பார்க்குறேன். அதில் வந்து அட்டாச் பண்ணுற வீடியோ தான் காமிச்சிருக்காங்களே தவிர இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நான் இதுவரையும் இது பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்றதே தெரியல. நான் அதை சுற்றி பார்க்குறேன். அது உள்ளேயே போக மாட்டேங்குது. செம்ம காண்டாயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரூ வந்து அந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த ஸ்க்ரூ வெளியில் வந்தால் தான் இது உள்ளே வந்து தள்ளிட்டு திருப்பி நம்ம ஸ்க்ரூ போடணும்னு தோணும். நான் சுற்றி பார்க்குறேன். அந்த ஸ்க்ரூ ஒரே டைமில் சுற்றுது. இது என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு நினச்சிக்கிட்டு இதை திருப்பிலாம் நம்மளால் ரிட்டர்ன் போட்டு திருப்பி 10 நாள் வெயிட் பண்ண முடியாது. சரின்ட்டு இதை நம்மளே ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு கையில் கிடச்ச டூலெல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டேன். அப்புறம் இந்த பின்பக்கமாக விட்டு பார்க்கலாமான்னுட்டு விட்டு பார்க்குறேன். அதுவுள்ளேயும் போகலை. அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்றா அதில் இருக்கிற அந்த பின்பக்கம் இருக்கிற இதெல்லாம் எடுத்து விட்டு உள்ளே வச்சு அழுத்திட்டாங்க. எப்படியோ உள்ளே வச்சு அழுத்திட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். அது கலண்டுக்கிட்டு வருது. அப்புறம் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. செம்ம கடுப்பு. அப்புறம் திருப்பியும் உள்ளே வச்சு இது உள்ளே எப்படியாவது உள்ளே வச்சு அழுத்தணும்னு அழுத்திட்டேங்க. ஒரு வழியாக அது வந்து உள்ளே போகுது. சரி, இந்த பக்கம் திருப்புறேன், அந்த பக்கம் திருப்புறேன். அப்புறம்தான் தெரிஞ்சுது, அந்த ஃபிக்ஸரை லைட்டாக வச்சுட்டு இந்த வந்து திருப்பிக்கிட்டே இருந்தால் அது ஒன்றுன்னா அப்படியே மூவ் ஆகுது. ஐயோ, சைனாக்காரன் தாங்க. இந்த அளவுக்கு கூட எனக்கு மூளை எட்டலையேன்னு நினச்சிக்கிட்டு இதை திருப்பி வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தேங்க. இங்கே பாருங்கள், இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி சுற்றுனா அது அப்படியே ஒன்றா ஒரு ஹோல் வழியாக அது டைட் ஆகுது. இந்த பக்கம் திருப்பினோன்னா அது வந்து லூஸ் ஆகுது. இது தெரியாமல் 1.5 மணி நேரம் அது கூட சண்டை போட்டு கையெல்லாம் ஒரே கிழிச்சிக்கிட்டு இதை திருப்புறேன், இதை பண்ணுறேன்னு கையெல்லாம் கிழிச்சிக்கிட்டேங்க. ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி சுற்றுறேன் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. 6 மாதமாக இதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வச்சு கொடு, ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு எங்கள்கிட்ட கேட்டேன். அது ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் நானே ஆர்டர் போட்டேன் பார்த்து. தண்ணியும் அதிகமாக செலவாகலைங்க. நான் இப்போ இது உங்களுக்கு வீடியோக்காக ஃபோர்ஸாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் வரையும் நல்லா ஃபோர்ஸாக அடிக்குது பாருங்கள். இது சிம்பிள் ப்ராடக்டாக இருந்தால் கூட இது ரொம்ப லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அப்கமிங் வீடியோ வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 104 ரூபா. உங்களுக்கு இதோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அனுப்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.